இன்னைக்கு காலையில இருந்து 3 ப்ரோமோ வந்து பார்த்து அனுப்பியா. 3 ப்ரோமோலயுமே நம்ம பார்வதிக்கு வந்து ஒரு பஞ்சு, சூப்பர்மேன் பஞ்சு நம்ம சபரி விட்ட மாதிரி, அந்த நம்ம பார்வதி கண்ணுல அடிப்பட்ட மாதிரி, இந்த மாதிரிலாம் தான் வந்து ப்ரோமோ பார்த்து இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து பார்வதி கண்ணு வீங்கி இருக்கும். செகண்ட் ப்ரோமோல தான் வந்து சபரி தள்ளி விடுவாரு. அதனால நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க சபரி அது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சபரி தான் காரணம். சபரி தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாரு, தெரியாம தான் பண்ணியிருப்பாரு. தெரியாம பண்ணியிருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இந்த யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா நம்ம பார்வதிக்கு இப்படி ஆனதை யாராச்சும் இப்படி ஆனா யாராச்சும் வந்து சந்தோஷப்படுவாங்களா? ஆனா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க டாக்ஸிக்கா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் நான் கஷ்டத்துலதாங்க இருக்கேன், நான் சோகத்துலதான் இருக்கேன், நீங்க அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, நான் சந்தோஷப்படுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இருந்தாலும் சிரிப்பு அடக்க முடியலா. சரி, ஒன்னார் எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வரப்போகுது. கேப்டன்சி டாஸ்க் அண்ட் வந்து ஒரு காதல் ஸ்டோரி பத்தி அந்த வந்து ஒன்னாவது சொல்லி போட போறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்வதிக்கு கண்ணில் அடிப்பட்டதை பத்தி வருவோம். கண்ணில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்க்கு வந்து நம்ம பார்வதி வந்து செலக்ட் ஆயிருந்திருப்பாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு பாயிண்ட் செட் பண்ணி, ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் செட் பண்ணி சென்டர்ல வந்து ஒரு 4 வாட்டர் பாட்டில் வந்து வச்சிருந்திருப்பாங்க. 3 பேரும் வந்து 3 முனையில வந்து நிப்பாங்க. 3 முனையில நிக்கும் போது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 4 வாட்டர் பாட்டில். ஒருத்தர் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில ஒரு டைம் உள்ள போயிட்டா ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அவங்களோட இடத்துல வச்சுட்டு அடுத்து இன்னொரு பாட்டில் எடுக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. யார் 2 பாட்டில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னுங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதாவது யார் மேக்ஸிமம் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னு அப்படின்றதுதான் இந்த டாஸ்க். அண்ட் தென் வந்து உள்ள அந்த ட்ரையாங்கிள்குள்ள வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் போகணும். மத்தவங்கள்ட்ட இருந்து எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த மத்தவங்கள்ட்ட இருந்து எடுக்க போகும்போது அந்த லைனுக்கு வந்து பார்டருக்கு வெளியே தான் போயிட்டு எடுத்துட்டு வரணும், லைனுக்கு உள்ள வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ள போயிட்டு இப்படி எடுக்கக்கூடாது. இந்த கிளாஸ்ல போய் இப்ப பார்வதி இதை போய் திவ்யா எடுக்க போறாங்க அப்படின்னா உள்ள போய் எடுத்துடக்கூடாது, வெளியே இந்த லைனுக்கு வெளியே இருந்து தான் போய் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் வந்து நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே அண்ட் தென் வந்து இதோட டாஸ்க்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா புரியும் அந்த டாஸ்க் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரூல்ஸ்ல வந்து நம்ம இப்ப ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து நான் ஒரு பாட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் நான் ஹோல்ட் பண்ணக்கூடாது, எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த வச்சுட்டு நான் வந்து சேஃப் நான் சுத்தி தான் நிக்கணுமே தவிர யாருன்னா வந்தாங்கன்னா தள்ளுறது டிஃபெண்ட் பண்றது மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை போயிட்டு நான் வாட்டருக்கான ஹோல்ட் பண்ணக்கூடாது, கையில எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை மறைச்சும் நிக்க கூடாது, சுத்தி தான் இது பண்ணணும். அதாவது இங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, நம்ம போய் அங்கிருந்து எடுத்துட்டு வருது, இங்க இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க, அங்கிருந்து எடுத்துட்டு வருது, இப்படிதான் இருக்கும். டைம் வந்து 3 நிமிஷம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள இப்படி யார் மாத்தி எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்களோ அதுல யார் அதிக வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. முறையா பிக் பாஸ்ல முறையா கேப்டன்சி டாஸ்க் வந்து 3 வாட்டி நடத்திருந்திருப்பாங்க. அது இந்த சீசன்ல தான், அது யாரால, நம்ம பார்வதியால தான் நடந்திருக்கும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி வந்து இந்த டாஸ்க் நடத்திருப்பாங்க. எதனால 3 வாட்டி நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது சபரி வந்து 2 வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அண்ட் தென் வந்து பார்வதி ஒரு வாட்டர் பாட்டில், அண்ட் தென் நம்ம திவ்யா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருந்திருப்பாங்க. இப்படி இவங்க வச்சுட்டே இருந்திருக்கும் போது என்ன நடக்கும்னா, சபரியோட வாட்டர் பாட்டில நம்ம திவ்யாவும் பார்வும் ஒட்டுக்கா எடுக்க போயிருந்திருப்பாங்க. எடுக்கும் போது நம்ம திவ்யா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா பார்வதியால எடுக்க முடியாது. பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சபரி அவரோட முட்டியை வச்சு ஒரு நக்குன்னு அவர் கண்ணையை ஊனி விட்டுருவாங்க. அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பயங்கரமா பார்வதிக்கு வந்து அடிபட்டுரும். அடிபட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்ட மாதிரி அப்படியே பயங்கரமா ஒரு அடிபட்டுருச்சு மாதிரிலாம் இல்ல, அடி பயங்கரமா பட்டு கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்படியே அந்த வலியை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது பண்ணிட்டு இருக்கும் போது திவ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அவங்க வழியில இருக்காங்க, கேம்ல வரல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அங்கிருந்து பார்வதி குடுன்னு ஒடியாந்து நான் தோத்தாலும் நீயும் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட 2 வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போய் இவங்க வச்சுப்பாங்க. அதாவது பாருக்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் கூட இருக்காது, சபரி 2 வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாரு. அதனால சபரி வின்னரா அப்படி அறிவிச்சிருவாங்க. அண்ட் தென் வந்து இவங்க போயிட்டு ஒரு மறுபடியும் லிவிங் ரூம்ல போய் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கெமிக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். திவ்யாவும் பாருவும் வாட்டர் பாட்டில் எடுக்க போகும்போது சபரி என்ன பண்ணாருன்னா ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருந்தாரு, காலில் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு, கை இப்படிதான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து ஒரு டவுட்டை கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்திருக்கும். இதுக்கான ஜட்ஜ் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கனியும் அண்ட் தென் நம்ம சாண்ட்ரோ தான் ஜட்ஜா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கும்போது சரி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிக் பாஸ் என்ன சொல்லுவாரு, சரி டவுட்டா இருந்தா இன்னொரு கேம் நடத்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பாருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் டாக்டர் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கு அப்புறம் அது இன்னும் வீங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் பாரு நானும் விளையாடுறேன், எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் பாரு விளையாடுறதுக்கு வருவாங்க. செகண்ட் டைம் நடக்கும் போது திரும்பியும் பாரு விளையாடுறதுக்கு வந்து கேமை வந்து திரும்பியும் ஒரு ரூல்ஸ் எல்லாமே சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூல்ஸும் வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பாரு மேல அப்பதான் பரிதாபப்படுவோம். பாரு மேல பரிதாபப்படவே கூடாது போலியே, கொஞ்சம் பரிதாபப்பட ஆரம்பிப்போம். ஏன்னா பாவம் அந்த பொண்ணு இப்படி அடிப்பா வந்துச்சு,
பரவாயில்ல அடி உளுந்துமே கேம்ல திரும்பி போய் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிதாபப்படுற நிலையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அடுத்த ஒரு செகண்ட்லயே என்ன பண்ணுவாங்க, இவங்க போயிட்டு அந்த பாட்டில ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா, திவ்யாவோட பாட்டில தூக்கிட்டு வந்துருவாங்க. சபரிட்டு இருந்து திவ்யா எடுக்க போற நேரத்துல திவ்யாவோட பாட்டில பார்வை தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம திவ்யாவுக்கு பாட்டில் எடுக்க போகும்போது 2 பாட்டிலையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க, விட மாட்டாங்க. அதாவது விடுங்க விடுங்க ஜட்ஜஸ் சொன்னாலுமே இல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடவே மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப இவங்க பண்ணது தப்பு, ஆக்சுவலி இவங்க வெளியில தான் போயிருக்காங்க கேம் விட்டு, ஆனா திரும்பி கேம் வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸை கன்வின்ஸ் பண்ணி திரும்பி ஜட்ஜஸ் வந்து திரும்பி ரீமேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வரை மறுபடியும் முதல்ல இருந்தா 3வது வரையா திரும்பி கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப கேம் ஸ்டார்ட் பண்ணும் போது கனி இருந்துட்டு உங்களுக்காக தான் பாரு திரும்பி மேட்ச் நடத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்காக அவங்களுக்காக நடத்தல ஜட்ஜஸ், உங்களுக்காக தான் மேட்ச் நடத்தணும் பிக் பாஸ் சொல்லிடுவாங்க. அதனால நம்ம கனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா ஓகே இனிமேல் வந்து ஜட்ஜஸ் நாங்க சொல்றதா முடிவு, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க டிஸ்குவாலிஃபை சொன்னா வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்திருப்பாங்க. லைனுக்குள்ள வரக்கூடாது, கோல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணாலே டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் வந்து நம்ம பாரு இருக்காங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து லைனுக்குள்ள வருவாங்க, வான் பண்ணி விட்டுருவாங்க. 2வது டைம் லைனுக்குள்ள வருவாங்க, இல்ல நீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து எதுக்கு டிஸ்குவாலிஃபை, அதெல்லாம் நான் ஆக மாட்டேன், கேட்க முடியாது, எதுக்கு நான் டிஸ்குவாலிஃபை ஆகணும், நீங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழையபடிக்கு அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட பேச்சு எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஏன்டா போன வாரம் தான் நான் நல்லா இருந்தேன், திருந்திட்டேன்னு நினைச்சியடா, உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இல்லையா, எப்படி சீப்பா நாளா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலாங்கிற மாதிரி திரும்பி இந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திரும்ப வரும்போது நம்ம திவ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்வுட் இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. சபரி அதை தூக்க வரும்போது திவ்யா வந்து 2 வாட்டர் பாட்டிலையும் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருவாங்க. ஹோல்ட் பண்ணி பிடிச்சதுனால திவ்யா வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கும் ஒரு டவுட் இருக்குங்க. என்னன்னா ஆக்சுவலா பாரு வந்து வெளியில போயிட்டாங்க கேம் விட்டு, பாருவோட பாட்டில தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பாரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. எடுக்க வந்த உடனே பாரு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பாட்டிலையும் ஹோல்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை. சபரி வரான்னு சொல்லி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க தெரியல, அது எபிசோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆக்சுவலா லைவ்ல வேற மாதிரி வரும், எபிசோட்ல கொஞ்சம் கட் பண்ணி தான் காட்டுறாங்க. ஃபைனலா நம்ம சபரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கேப்டனா ஆயிடுவாருங்க. கேப்டனா ஆனதுக்கு அப்புறம் அந்த கேப்டன் ஆகிற அந்த இன் பிட்வீன் கேப் இருக்கு இல்லைங்களா, திவ்யாவும் டிஸ்குவாலிஃபை பண்ணோம்னா ஓகே நான் டிஸ்குவாலிஃபை, நீங்க எல்லாம் கத்தாதீங்க, வெளியே இருந்து நிறைய கத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் அதை லாஸ்டா சொல்ல வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்வதை பத்தி பாத்துருவோம். அண்ட் தென் வந்து வெளியில இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம திவ்யா இருந்துகிட்டு இருங்க நீங்க பேசாதீங்க, ஜட்ஜஸ் சொல்லிட்டாக்கா என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டிஸ்குவாலிஃபை ஆகும் இந்த மாதிரி புடிச்சிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே வந்துருவாங்க. பார்வை வெளியில வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சபரிகிட்ட போயிட்டு மீதி ஒரு 1 மினிட் இந்த மாதிரி இருக்கும், சபரிகிட்ட போய் அதை எடுக்கிற மாதிரி சைட்ல நடக்கிறது இப்பெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நம்ம சபரி என்ன பண்ணுவாரு, திரும்ப ஆல்ரெடி கண்ணுல போட்டது பத்தலையான்னு சொல்லிட்டு கை வச்சுக்கிட்டு இடிச்சு தள்ளி விடுவாரு. உடனே இதுதான் ஜேசிபி மாதிரி இடிச்சு தள்ளுறாயனே அப்படின்னு சொல்லி நம்ம பாரு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. வச்சு இடிச்சு தள்ளி இருந்திருப்பாரு. ஆனா நல்லா ஒரு இதுல நல்லா 3 ஒரு சவுண்ட் வந்து பாருகிட்டே வந்துருச்சோம். அந்த அளவுக்கு நல்லாவே ஃபோர்ஸா இடிச்செல்லாம் தள்ளி இருப்பாரு. அது நல்ல ஒரு வலுவானுச்சு. அது தப்பான செயல் தான். ஆனா இவனுக்கு தப்பு இல்லடா அப்படிங்கிற மாதிரி இல்ல, அது தப்பான செயல் தான், அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது. பார்வை வந்து பாத்தீங்கன்னா டம்முன்னு ஒரு இப்படிலாம் இடிச்சிருந்திருப்பாரு. சபரிமலையும் தப்பு இருக்கு, இல்லாம கிடையாது. இந்த ஷூ போட்ட விஷயம், அதாவது ஷூ வந்து போட்டு ஷூவால காலை மிதிக்கிறேன்னா அது அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்க ஷூ போடுறதா நீங்க போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஷூ போடுறது விருப்பமா இருக்கு, அதனால போட்டாங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்களும் ஷூ போட்டு ஆடலாம். ஷூ போட்டாலும் இப்போ ஃபுட்பால் கேமுக்கு போறோம், ஷூ போட்டு ஆடுறோம், ஷூ போடாம ஆடுறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஷூ போடாம ஆனா அது ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கீழே வந்து ஷார்ப்பா இருக்கும், அதனால காலை மீச்சு நம்ம காலுக்கு ரத்தம் வந்து இந்த மாதிரி ஆனிச்சுன்னா நமக்கு தானே ஃபால்ட்டு. இந்த மாதிரி நாங்க ஸ்கூல் டைம்லயே நடத்திருந்திருக்கோம், நான் இந்த மாதிரி அனுபவிச்சிருந்திருக்கோம். அதனால கேம் அந்த கேம்ல எல்லாம் என்ன வேணா நடக்கும். அது வந்து பார்வையே சொல்லுவாங்க, சண்டுன்னு வந்தா சட்டை கிளி தானே செய்யும் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சபரியை வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் அடிச்சிட்டல்ல நீ அடிச்சிட்டல்ல, நீ இப்படிதான்டா கேம் விளாடுற, அடிச்சிட்டானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கேம்லாம் அவங்க விளையாண்டுருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள போயிட்டு லிவிங் ரூம்ல எல்லாமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து பிக் பாஸ் வந்து டீம் பிரிக்க சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப டிஸ்கஸ் பண்ணும் போது என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னா, பாரு வந்து ஜேசி மாதிரி இடிச்சான்னு சொல்லிட்டு உள்ள போய் கதையிட்டு இருப்பாங்க. ஆனா பாரு வந்து உண்மையா அந்த கண்ணு வலி இருக்கும். இந்த இடம் வீங்கிருச்சு அப்படின்னா ஹெட்டுக்கு வந்து அதிகமா வந்துடும். இந்த இடம் ஃபுல்லாவே அவங்களுக்கு வீங்கிருச்சு இருக்கும். ஆனா இதுக்கு அழுகுறாங்களா, இந்த வலிக்கு அழுகுறாங்களா, இல்ல கேப்டன்ஷிப் கிடைக்கலங்கிறதுக்கு அழுகுறாங்களான்னே தெரியலீங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க பண்றது. கேப்டன்ஷிப் கிடைக்கலன்னு அழுவாங்க. ஏன்னா இவர் சபரி பேச வேற ஒருத்தன் பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வன்மத்தெல்லாமே பயங்கரமா கக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது கழுவுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் என்ன பண்ணுவாங்கன்னா, டீம் எல்லாம் பிரிச்சிருவாங்க. டீம் எல்லாம் பிரிக்கும் போது ஒரு டைம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. பாரு உட்கார்ந்து இருக்கும் போது, நீங்க டாய்லெட் டீம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல நல்லா பண்ண முடியாது, ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க,
இவன் திறந்த மாட்டான் மாமா அப்படி மாதிரி இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அவனே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் வந்து கொஞ்ச நேரம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்வதி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்டுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அவங்க வந்து அங்கி இங்கி நடக்கிறது, பேசுறது, திட்டுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அப்செக்ஷனாவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே செய்ய மாட்டேங்கிற மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வாரம் தான் பண்ண போறாங்க. நம்ம விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இனிமேல் ஆக்ரோஷமான கேம் தான் விளையாடுவேன், நான்லாம் வந்து என் மனசை புண்படுத்தி என்ன இந்த அளவுக்கு அடிட்டு அடிச்சுங்க டாஸ்க்ல, நான் ஏன் அப்படி விளையாடணும், நான் பிசிக்கலா அடிப்பேன் குத்துவேன், தூக்கி போட்டு இது பண்ணுவேன், அப்படி இப்படி ஸ்மாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. ஸ்மாக் டவுன் எல்லாம் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இது இந்த மனுஷன் ரெஸ்லிங்கே விளையாட மாட்டாரா தெரியல. அடுத்து நான் பிசிக்கல் கேம் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இனிமேல் யாரு கேப்டனா வந்தாலும் சரி, அந்த கேப்டனுக்கு வந்து நான் பயங்கரமா ப்ரெஷர் போடுவேன். அந்த கேப்டன் வந்து நீங்க கரெக்டா இல்ல, ஏதோ ஒரு எல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது விஷயத்துல கரெக்டா இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், கட்சி மூலியமா நான் வந்து போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட நம்ம எதிர்கட்சியா பார்த்து நான் எதிர்கட்சியா தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்ல அமித்தை தவிர மீதி 3 பேருமே, திவ்யா, சாண்ட்ரா அண்ட் தென் பசின், இவங்கெல்லாம் வந்து நாங்க எதிர்கட்சியா தாங்க நிற்போம், நாங்க எதிர்த்து கேள்வி கேட்கறது தாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஒரு கேங் சொல்லியிருக்கோம். அண்ட் தென் அந்த லவ் மேட்டர் சொன்னேன் இல்லைங்களா, ஆதி முடிஞ்ச கதையெல்லாம் காவிய கதையா வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த காதல் கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்ருதீன் இருக்காரு இல்லைங்களா, கம்மு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்வகிட்டையும் அண்ட் தென் வந்து நம்ம அரோரா கிட்டையும் பயங்கரமான இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த பேரை சொல்லக்கூடாது. அரோரா கிட்டையும் பயங்கரமான ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. 2 பேரும் இப்போ வந்து இந்த பக்கம் துஷார் வேற இல்லையா வீட்டுல, துஷார் இல்ல, அதனால துஷார் வெளியே போறதுனால நம்ம அரோரா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க பக்கம் வந்து நம்ம கம்ரு பக்கம் வந்து திரும்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு என்ன பண்றாங்கன்னா, ஏய் நீ என் பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு கம்ரு விட்டன்ற மாதிரி சொல்றாங்க. நீ வந்து அவன் ஏன் ஆளு, நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லும் போது நம்ம அரோரா வந்து அஃபெக்ட் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க, எழுதுறாங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, என்னோட மென்டல் ஹெல்த் சரியில்லை, நான் அடுத்த வாரம் வெளியில போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எழுதிட்டு இருப்பேன். இங்க இருந்தா துஷார் தான் எனக்கு இதாரமா, அவன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்கன்னா, பிக் பாஸ் போய் சாப்பிடுங்க நீங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கூப்பிடுவாங்க, அப்பயும் வரமாட்டாங்க. ஆனா வந்து பார்வை ஜாலியா சிரிச்சுட்டு அழுவ அப்படின்னு சொல்லிட்டு அழுவு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. கம்ரு வந்து ஜாலியா வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருப்பாரு. ஏன்னா 2 பேரும் நம்ம சைடு வந்துட்டாங்க, நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சாச்சு, அவங்க 2 பேரும் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க, நம்ம ஜாலியா இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ரு வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் நல்லா ஜாலியா இருப்பாரு. அவனு பாரு வந்துகிட்டு, ஆமா எனக்கு பிடிச்சவங்க மேல யாரா இதை பண்ணா நான் ரொம்ப பொசஸ் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் கண்ணுக்குள்ளே ஒன்று பொழுக்குன்னு போட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வரமா இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல்லா வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா வந்து உங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே டெய்லி நீங்க எபிசோட் பாக்குறதுக்கு முன்னாடியே சரி, உங்களுக்கு எதனா ஒரு டவுட் லைவ்ல வந்து பாக்குறத எல்லாம் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா நம்ம வீடியோஸை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். எக்ஸ்க்ளூசிவா பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு கண்டென்ட்ல பாக்குறேன். பை.